குறிப்பாக அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்களே கொஞ்சம் அதிகம் பேசுகிறவர் அவர்தான். அவருக்கு உயரமும் அதிகம், பேச்சும் அதிகம். முதலமைச்சர் பேசாமல் இருந்தாலும் முதல் போட்ட அமைச்சர் பேசிக்கொண்டே இருக்கிறார். நண்பர்களே, என்றைக்கும் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆணவம் அழிவுக்கு முன்னால் வரும். யானை வரும் பின்னால், மணி ஓசை வரும் முன்னால் என்பது போல ஆணவம் வரும் முன்னால், அழிவு வரும் பின்னால் என்பதை ஆதவ அர்ஜுனாவுக்கு யாராவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். செங்கோட்டையன் கட்சி மாறினார், ஓபிஎஸ் கட்சி மாறினார். இவர் ஏதோ ஒரே கட்சியிலேயே காலம் முழுவதும் இருந்தது போல நம்முடைய பெண் நிறுவனத்திலே இருந்தார். அவர் மூலமாகத்தான் ஐபேக் செய்திகள் எல்லாம் கசிந்திருக்கின்றன என்று இன்றைக்கு சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு போனார். அங்கே இருந்து விஜய்க்கு தாவினார். இவர் தாவி இவருடைய உயரத்துக்கு இவ்வளவு தாவுவது அவ்வளவு நல்லதில்லை. நண்பர்களே, எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால், இன்றைக்கு அந்த FCRA சட்டம் என்பதை பற்றி சட்டமன்றத்திலே நம்முடைய உறுப்பினர்கள் மிக தெளிவாக பல செய்திகளை சொன்னார்கள். நம்முடைய கூட்டணி கட்சியிலே இருக்கிற தமிமுன் அன்சாரி நேற்றைக்கு பேசுகிற போதும், இன்றைக்கு ஜவாஹிருல்லா அவர்கள் பேசுகிற போதும் அதனை தெளிவாக குறிப்பிட்டு பேசினார்கள். ஏன் இந்த இரண்டு பேரையும் குறிப்பிடுகிறேன்? இவர்கள் இரண்டு பேரும் யாருடைய பிரதிநிதிகள் என்றால், இந்த சட்டம் யாரை ஒடுக்குவதற்காக கொண்டு வரப்பட்டிருக்கிறதோ அந்த சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள். வெளிநாட்டிலே இருந்து வருகிற பணம், அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதில் ஒன்றும் பிழை இல்லை. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். வெளிநாட்டிலிருந்து இங்கே இருக்கிற யாருக்காவது பணம் வந்தால் யாருக்கும் தெரியாமல் அது வந்து விடுமா? அது வருமான வரித்துறைக்கு தெரியாதா? வங்கி கணக்கு மூலமாகத்தானே வருகிறது. வங்கி கணக்கு மூலமாக வருகிற ஒரு தொகையை வருமான வரித்துறை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாதா? நான் கேட்கிறேன், எதற்காக இவர்கள் இதனை கொண்டு வருகிறார்கள் என்றால், இது சிறுபான்மையினரினுடைய நிறுவனங்களுக்கு பணம் போய் சேரக்கூடாது. 3332 நிறுவனங்கள் 2010 இருந்தன. அதில் பாதியாக இன்றைக்கு குறைந்து விட்டது. எப்படி? இங்கே இருக்கிற இந்த அரசு இந்த சட்ட திருத்தத்தின்படி எத்தனை முறை திருத்தம், எப்போது கொண்டு வரப்பட்டது? சிறுபான்மை மக்களை குறிவைத்து கொண்டு வரப்படுகிற ஒரு சட்டம். நான் கூறுகிறேன், எந்த மதத்தில் இருப்பது என்பது அவரவர் விருப்பம். இன்றைக்கு முதலமைச்சர் திடீரென்று விஜய் என்று இருந்தவர் ஜோசப் விஜய் ஆகிவிட்டார் இல்லையா? வாக்குகள் வாங்குவதற்கு மட்டும் ஜோசப் விஜய் போதாது. மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களே, அவர்களை காப்பாற்றுவதற்கும் அவர்களினுடைய நியாயங்களை எடுத்துச் சொல்வதற்கும் நீங்கள் ஜோசப் விஜயாக இருக்க வேண்டும். எதற்காக? வெளிநாடுகளிலிருந்து வருகிறது கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வருகிறது, நான் மறுக்கவில்லை. அந்த கிறிஸ்தவ நிறுவனங்களுக்கு பணம் வந்தால்தான் இந்தியா முழுவதும், நம்முடைய தமிழ்நாட்டிலும் கல்வி நிறுவனங்களும் மருத்துவ சாலைகளும் கூடுதலாக இருக்கின்றன என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? அதை தடுக்க வேண்டும். இப்போது நாம் இன்னொரு கேள்வி கேட்கலாமா? சிறுபான்மை நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வருகிறதா? RSSக்கு பணம் வரவில்லையா? வெளிநாட்டிலிருந்து வந்து குவிகிற பணத்துக்கு கணக்கு வைத்திருக்கிறீர்களா? RSS ஆவது தனி அமைப்பு. நான் நேரடியாகவே சொல்லுகிறேன், PM கேர் ஃபண்ட் என்று ஒன்று இருக்கிறது. பிரதம மந்திரி என்னுடைய பெயராலே ஒரு கணக்கு. அந்த கணக்கில் எவ்வளவு பணம் இருக்கிறது? எதை வேண்டுமானாலும் நீங்கள் RTI என்று சொல்லுகிற தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பெற முடியும். ஆனால் PM கேர் ஃபண்டினுடைய கணக்கை பெற முடியாது. இப்போதும் இருக்கிற சட்டம் அதுதான். அந்த கணக்கில் வருகிற பணம் எவ்வளவு, எதற்கு கொடுக்கப்பட்டது என்கிற கணக்கை நீங்கள் தலைமை தணிக்கை அதிகாரியும் பார்க்க முடியாது. அந்த கணக்கை நீங்கள் தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்தும் பெற முடியாது. எனவே அதனை எதிர்த்து இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நான் அதைத்தான் சொன்னேன். ஆளும் கட்சி கொண்டு வந்தாலும், நமக்கு எதிராக இருக்கிற கட்சி கொண்டு வந்தாலும், நம்மை தீய சக்தி என்று தெரு தெருவாக பேசியவர்கள் கொண்டு வந்தாலும் கூட, நாம் நல்லவைகளை ஆதரிப்பதால் நாம் எப்போதும் தூய சக்தி என்பது அவர்களுக்கு புரிந்தாக வேண்டும். பாருங்கள், நம்முடைய டாக்டர் விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். கரூர் MR விஜயபாஸ்கரும் தூய சக்தி ஆகிவிட்டார். இங்கே இருந்து அங்கே போனால் இடையிலே ஒரு வாஷிங் மிஷின் வைத்திருக்கிறார்கள். தீய சக்தி எல்லாம் அதில் போட்டு எடுத்தால் தூய சக்தி ஆகிவிடுவார்கள். அங்கே இருக்கிறவர்கள் எல்லோருமே இங்கே இருந்து அதிமுகவில் இருந்து போனவர்கள். அதே போலத்தான் அவர்கள் கொண்டு வருகிற தீர்மானங்களும் கூட நாம் முன்னிறுத்திய தீர்மானங்கள் தான். தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்று யார் முதலாக ஆணை வெளியிட்டது? நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தான். 1970 ஆண்டு நவம்பர் மாதம் 20 அவர்தான் அந்த ஆணையை கொண்டு வந்தார். அதற்கு பிறகு கண்டிப்பாக பாடப்பட வேண்டும் என்று ஜெயலலிதா இன்னொரு ஆணையை கொண்டு வந்தார். நம்முடைய
தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் 21வது ஆண்டு ஒரு ஆணையை வெளியிட வேண்டிய கட்டாயம் நேர்ந்தது. எதற்காக என்றால், அந்த ஆணை என்ன என்று உங்களுக்கு நினைவிருக்கும். தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுகிற போது மேடையிலும் அரங்கிலும் இருக்கிற எல்லோரும் மாற்றுத்திறனாளிகளை தவிர அத்தனை பேரும் எழுந்து நிற்க வேண்டும். என்னடா, ஒரு தமிழ்தாய் வாழ்த்து பாடுகிற போது எழுந்து நிற்க வேண்டும் என்று ஆணை கொண்டு வர வேண்டுமா? அதற்கு ஒரு தேவை இருந்தது. 2018ஆம் ஆண்டு சமஸ்கிருத அகராதி வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்ட சங்கராச்சாரியார் மேடையிலே தமிழ்தாய் வாழ்த்து பாடும்போது எழாமல் அமர்ந்திருந்தார். கேட்டால் தியானம் செய்தார் என்றார்கள். தியானம் செய்வதற்கு வேறு இடமும் வேறு நேரமும் கிடைக்கவில்லை. பாருங்கள், அதற்காகவே ஒரு ஆணையை மறுபடியும் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தது. பாட்டு பாடுகிற போது மாற்றுத்திறனாளிகளை தவிர எல்லோரும் எழுந்திருக்க வேண்டும். இனிமேல் சங்கராச்சாரியார் எழுந்து நிற்கவில்லை என்றால் அவர் மாற்றுத்திறனாளி என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அவ்வளவுதான் அதற்கான பொருள். எனவே இப்படி கொண்டு வந்த தமிழ்தாய் வாழ்த்தை இன்றைக்கு ஒன்றிய அரசினுடைய வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் என்ன சொல்லி இருக்கிறார்? நாங்கள் தமிழ்தாய் வாழ்த்து கடைசியாகத்தான் பாடப்பட வேண்டும் என்று சொல்லவில்லை. சரி, பிறகு ஏன் அந்த ஆளுநர் பங்கேற்ற அந்த நிகழ்ச்சியிலே கடைசியாக பாடப்படுகிறது? நம்முடைய முன்னாள் அமைச்சர் ரகுபதி அவர்கள்தான் சட்டமன்றத்திலே மிக தெளிவாக கேட்டிருக்கிறார். நீங்கள் ஆணையை கொண்டு வந்திருக்கிறீர்கள், இந்த அவை ஒருமனதாக அதை நிறைவேற்றுகிறது. இந்த அவையிலே ஒரு தீர்மானமாக அது நிறைவேற்றப்பட்டாலும் ஆளுநர் அதற்கு இசைவாரா? நாளைக்கே ஒரு கூட்டம் நடக்கிறது என்றால் ஆளுநர் வந்தே மாதரம் பாட வேண்டும் என்று சொல்ல மாட்டாரா? என்ன செய்வது? வெறும் தீர்மானம், வெறும் ஆணை போதாது, ஒரு சட்டமாக அது இயற்றப்பட வேண்டும் என்பதை நம்முடைய திமுக கழக உறுப்பினர்கள் தான் சட்டமன்றத்திலே இன்றைக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். எனவே திமுக கழகம் மிக அருமையாக நம்முடைய நண்பர் காசிமுத்து மாணிக்கம் அவர்கள் சொன்னார். நம்முடைய உதயநிதி அவர்கள் சட்டமன்ற உறுப்பினரான போது, துணை முதலமைச்சர் ஆன போது, இப்போது எதிர்க்கட்சி தலைவராக ஆன போதெல்லாம் கிடைக்காத ஒரு வரவேற்பு அவரை கைது செய்த போது தமிழ்நாடு முழுவதும் கிடைத்தது. நினைத்து பாருங்கள், என்ன செய்தார்கள்? நீங்கள் சென்னையிலே வடக்கு தஞ்சையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அங்கே கொண்டு போய் தான் விசாரிப்போம் என்றார்கள். கடைசியாக அவர்களால் தஞ்சைக்கு கொண்டு போக முடிந்ததா? செங்கிப்பட்டியிலே விசாரித்தால் என்ன, பிறகு சென்னையிலே விசாரித்தால் என்ன? நீங்கள் செங்கிப்பட்டியில் விசாரிக்கலாம் என்றால் சென்னையிலேயே விசாரிக்கலாம். ஆனாலும் ஏன் செங்கிப்பட்டி வரைக்கும் அழைத்து சென்றார்கள் என்றால், என்ன இருந்தாலும் முதலமைச்சர் விஜயும் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்களும் ஒன்றாக படித்தவர்கள், ஒன்றாக நடித்தவர்கள். அந்த நட்பு மாறாமல் அவருக்கு ஒரு ரோட் ஷோ என்பதை அரசாங்கம் தன் செலவில் நடத்திற்று. அதுதானே ஒரு பெரிய சாலை வலம் நடந்தது. எல்லோரும் பார்க்கட்டும். அன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் நீங்கள் எண்ணி பாருங்கள், வேறு ஏதாவது வேலை நடந்ததா? வேறு ஏதாவது செய்தி வந்ததா? தொலைக்காட்சி எப்போது திருப்பினாலும் இப்போதுதான் திண்டிவனத்துக்கு போயிருக்கிறார், இங்கே இருந்து அடுத்து விழுப்புரத்தை தாண்டுகிறார் என்று யாருக்கும் ஒரு பெரிய பதவியேற்க போகிறவருக்கு கூட இவ்வளவு விளம்பரம் ஊடகங்களிலே கிடைக்காது. நான் எண்ணி பார்த்தேன். தலைவர் கலைஞர் அவர்கள் எழுதுவார், 1964 பிப்ரவரி 16 என் வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்று நெஞ்சுக்கு நீதியிலே எழுதுவார். அந்த நாளிலே என்ன நடந்தது? அப்போதுதான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருந்தது. கலைஞர் முரசொலி அலுவலகத்திலே அமர்ந்து அடுத்த நாள் வர வேண்டிய கட்டுரைகளை எழுதி கொண்டிருக்கிறார். இரவு நேரம் வெளியிலே வருகிற போது காவல்துறை காத்திருக்கிறது. அவரை அழைத்து செல்வதற்காக அழைத்து சென்றார்கள். அங்கே காவல் நிலையத்தினுடைய ஆணையர் அலுவலகத்திலே அமர்த்தினார்கள். அடுத்த நாள் காலையில பாருங்கள் எவ்வளவு ஒரு பெரிய ஒற்றுமை என்று. அடுத்த நாள் எங்கே போய் தேநீர் கொடுத்தார்கள்? இதே திண்டிவனம் காவல் நிலையத்திலே தான். தாத்தாவுக்கு நடந்ததெல்லாம் பேரனுக்கும் நடக்க வேண்டும் என்று விஜய் விரும்பி இருக்கிறார். பிறகு திண்டிவனத்திலே இருந்து திருச்சிக்கு அழைத்து சென்றார்கள். அன்றைக்கு இரவு மதுரை சிறையிலே அவரை தங்க வைத்தார்கள். அடுத்த நாள் காலையிலே பாளையங்கோட்டைக்கு கொண்டு போனார்கள். அந்த பாளையங்கோட்டை சிறைச்சாலைக்கு பிறகுதான் தலைவரின் புகழ் தமிழ்நாடு முழுவதும் பெரிதும் பறந்து வளர்ந்தது. எனவே தாத்தாவை போல பேரனையும் ஆக்கிவிட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அன்றைக்கு கைது செய்தார்களே. எத்தனை விதமான ஒடுக்குமுறைகள், எத்தனை விதமான அடக்குமுறைகளை நாம் சந்தித்திருக்கிறோம். இன்று காலையிலே துக்ளக் இதழிலே ஒரு செய்தி வந்திருக்கிறது, நீங்கள் பார்க்க வேண்டும். வேறு வழி இல்லாமல் துக்ளக்கெல்லாம் நான் படித்து தொலைக்கிறேன். என்ன எழுதியிருக்கிறார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக படிக்கிறேன். இன்று காலையிலே ஒரு கேள்வி பதிலிலே துக்ளக் எழுதியிருக்கிறது, 2026 தேர்தலோடு திமுக திவாலாகிவிட்டது. எத்தனை ஆசை, எத்தனை கனவு, எவ்வளவு எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
குருமூர்த்திகளே குறித்துக் கொள்ளுங்கள். திமுக திவாலாகிவிட்டது என்று எழுதியிருக்கிற குருமூர்த்தி அவர்களே, இன்னும் ஒரு நூற்றாண்டு ஆனாலும் இம்மண்ணில் இந்த இருவண்ண கொடிதான் எழுந்து பறக்கும். குருமூர்த்தி அவர்களே, வெங்கொடுமை சாக்காட்டில் விளையாடும் தோழங்கள் வெற்றி தோள்கள். கங்கையை போல் காவிரி போல் கருத்துக்கள் ஊரும் உள்ளம் எங்கள் உள்ளம். தமிழருக்கு இன்னல் விடைத்தால் சங்காரம் நிசமென்று சங்கெடுத்து கூவுகிற கூட்டம் இந்த கூட்டம். உங்களால் திமுகவை ஒரு நாளும் திவாலாக்க முடியாது. உங்கள் பத்திரிகை அலுவலகம் பத்திரமாக இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள். உங்கள் பத்திரிகை தொடர்ந்து வெளிவர வேண்டுமானால் நீங்கள் உண்மையை எழுத பழகுங்கள். திமுகவின் மீது இருக்கிற கோபம், திமுகவை எப்படியாவது அழித்து விட வேண்டும் என்று குருமூர்த்தி அவர்களே, நீங்கள் அல்ல, உங்கள் பாட்டனுக்கு பாட்டன், நீங்கள் உங்களுக்கு குருவாக நினைக்கிற சோவிலை இருந்து எல்லோரும் திமுகவை அழித்து விட வேண்டும் என்று தான் நினைத்தார்கள். ஒரு நாளும் முடியாது, ஒரு நாளும் அப்படி நடக்காது. காரணம் என்ன என்றால், நான் முதலில் சொன்னேன், வெற்றி பெற்றால் தான் திமுக கழகம் என்று யாராவது நினைத்தால் அவர்களுக்காகத்தான் சொன்னேன். கோட்டைகள் வந்து போகும், கொள்கைதான் நிலைத்து வாழும் என்பதை உணர்ந்தவர்கள் நாங்கள். கோட்டைகள் வரும் போகும், கோட்டைகளிலேயே வாழ்கிறவர்கள் இல்லை நாங்கள். நீங்கள் கோட்டைகளுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக என்னவெல்லாம் செய்கிறீர்கள்? இன்றைக்கு செய்தியை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நடிகர் பிரகாஷ்ராஜ் ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார். என்ன அறிக்கை என்றால், அவரை வாக்காளர் பட்டியலில் இருந்து எடுத்து விட்டார்கள். SIR முடிந்தவுடன் என் பிரகாஷ்ராஜ் நலமாக இருக்கிறார், பிரகாஷ்ராஜ் கூட்டங்களில் பேசுகிறார், பிரகாஷ்ராஜ் கரப்பான் பூச்சி போராட்டம் நடத்தினால் ஜன்னல் பந்துகளையும் போய் நிற்கிறார். இத்தனை இடங்களிலே இருக்கிற பிரகாஷ்ராஜ் வாக்காளர் பட்டியலில் மட்டும் இல்லை, எடுத்து விட்டார்கள். அவர் சொல்லுகிறார், என்னை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீங்கள் நீக்கலாம், மக்களை இப்படியெல்லாம் தேர்தலில் இருந்து நீங்கள் மறுக்கலாம், ஆனால் மக்கள் சக்தியை உங்கள் வாழ்நாளில் ஒரு நாளும் தடுக்க முடியாது என்று அவர் சொல்லுவதை போலத்தான் நண்பர்களே, இப்போது மறுபடியும் திரும்ப பிஜேபியும் திமுகவும் நெருங்குகிறதா என்று சிலருக்கு சந்தேகம் வருகிறது. இந்த சட்டமன்றத்தில் நேற்றைக்கும் இன்றைக்கும் நடந்த அந்த கூட்டங்களே அதற்கு சாட்சி. பாஜகவை நெருங்குகிறது என்றால் நம்மை எதிர்க்கிற, நம்மை தூற்றுகிற, நம்மை தீய சக்தி என்று சொல்லுகிற ஒரு கட்சி கொண்டு வந்த தீர்மானம் கூட சரியானதாக இருந்தால் அதை ஆதரிப்பதுதான் திமுகவுக்கான இயல்பு என்று சொல்லி இன்றைக்கு அதை நாம் ஆதரித்திருக்கிறோம். பிஜேபியை அல்ல, காங்கிரஸை தான் நெருங்கி தொலைத்தோம், காங்கிரஸை தான் நம்பி தொலைத்தோம். காங்கிரஸ் செய்த கொடுமைகளை எல்லாம் மறந்து தலைவர் கலைஞர் அவர்கள் 2013 ஒரு முறை சொன்னார், இன்னமும் சரியாய் சொன்னால் அந்த நாள் எனக்கு நினைவிருக்கிறது. அண்ணன் TR பாலு அவர்கள் காலையிலே தொலைபேசினார்கள், தம்பி அறிவாலயத்துக்கு வந்துருங்க, தலைவர் வர சொன்னார். சரி என்னன்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஒரு செயற்குழு கூட்டம், தலைமை செயற்குழு கூட்டம் இருக்கு, நான் உங்களை வர சொல்லியிருக்கார், வந்துருங்க. போயிட்டேன். அந்த கூட்டத்திலே தான் முடிவெடுக்கப்பட்டது, இனி காங்கிரஸோடு உறவு வேண்டாம் என்று. அந்த கூட்டம் முடிகிற போது தலைவர் என்னை அழைத்து சொன்னார், காங்கிரஸை விட்டு வெளியே வந்தா உனக்கு சந்தோஷமா இருக்குமேங்கிற கதை ஒன்று வர சொன்னேன். அது நேரடியாக சொன்னார். அப்போது கலைஞர் எழுதினார், கூடா நட்பு கேடாய் முடியும் என்று. போனால் போகிறது என்று மறுபடியும் சேர்ந்தோம், நெருக்கடியை மறந்தோம், அவர்கள் செய்த துரோகங்களை மறந்தோம். இன்றைக்கு சட்டமன்றத்திலே அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் பேசிய பேச்சை நான் கேட்டேன். அடே அப்பா, விஜயனுடைய தொண்டர் கூட இப்படி பேச மாட்டார், அங்கே இருக்கிற அமைச்சர்கள் கூட அடக்கித்தான் பேசுகிறார்கள். காங்கிரஸ் கட்சிக்கு என்ன நேர்ந்தது என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. ராகுல் காந்தி அவர்களை இந்தியாவின் அடுத்த பிரதமர் என்று அறிவித்தவர் நம்முடைய தலைவர் தான். நாங்கள் ராஜீவ் காந்தியை மறந்து விட்டோம், ராகுல் காந்தி இன்றைக்கு மக்களுக்கு வேலை செய்வார் என்று கருதுகிறோம் என்று நம்பி அவரை அடுத்த பிரதமர் என்று சொன்னவர் கூட நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அவர் சென்னைக்கு வந்து, தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரே மேடையில் இல்லாமல் வேறு மேடையில் பேசிவிட்டு போனார். ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும், இன்றைக்கு நம்முடைய அண்ணன் ஏவா வேலு அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு செய்தியை சரியாக சொன்னார். நாங்கள் 108 பேர் இருக்கிறோம், 108 பேர் இருக்கிறோம் என்று பெருமை பேசாதீர்கள். 234 பேர் இருக்கிற அவையில் 108 என்பது பெரும்பான்மை இல்லை, புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் என்ன பொருள்? 130 பேருக்கு மேலாக உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்றுதான் பொருள். நீங்கள் எந்த இடத்தில் 108 இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறீர்கள், அதில் கூட 107 தான் ஒன்று போய்விட்டது. ஒரே மனிதர் 2 தொகுதியில் நின்றதனாலே